செத்தவங்களோட முகத்தை பார்த்தா கூட பாவம்னு வந்து கொடுத்துட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. உறவா இருந்தாதான் வெறுப்புங்கிறது இல்லை. செத்தவங்களோட சம்மந்தமே இல்லாத போலீஸ்காரன், பஞ்சாயத்து ஆசாமிங்க இவங்க கூட வெறுப்ப கொட்டுவாங்க. நினைச்சு பார்த்தா அழுவையா வரும். வெட்டியா பொம்பளை அழுத கதைய எங்க போய் சொல்ல? எப்படி செத்தாலும் நாம தான் அன்பு செய்யணும்னு. எப்படி செத்தாலும் நாம தான் அன்பு செய்யணும். எங்க அப்பா சொல்லுவாரு, எப்படி செத்தாலும் நாம தான் அன்பு செய்யணும். சொடலையில வேற எந்த மாதிரி வைராகியத்தை வச்சு காப்பாத்திக்க போறேன்னு கேட்பாரு. வைராகியம் இல்லைனாலும் இந்த வாடையும் காத்தும். எத்த தின்னாலும் பணத்தை திங்கிற மாதிரியே. ஆனா இப்படியும் இருக்குமா? இவன் துரோகியா, கொலகாரனா, ஊரை கெடுத்தவனா, சட்டத்தை மதிக்காதவனா? இப்படியெல்லாம் அவங்க பேசினதும் என் தங்கச்சி பயந்துட்டா. எனக்குள்ள பத்திக்கிட்டு வந்துச்சு. ஓடி போனானே அவன் ஜாடையில. ஆனா அன்னைக்கு யாராவது அவனை பார்த்துருந்தாங்கன்னா அப்படி சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க தான். முகம் உப்பி கருத்து போய். நான் அந்த முகத்தை எத்தனை தடவை பார்த்திருக்கேன். அந்த முகத்தை நான் எத்தனை தடவை பார்த்திருக்கேன். அன்பு செய்யணும். அன்பு செய்யணும். நான் முதல்ல இந்த வேலைக்கு வந்தப்போ எனக்கு 17 வயசு. ரத்தமும் கந்தலுமா ஒரு குணம். போலீஸ்காரன் போட்டு தரதுன்னு எங்க அப்பா சொன்னாரு. அவருக்கு அப்பவே கண்ணு கொஞ்சம் சரியா தெரியாம போயிடுச்சு. இந்த வேலையே பார்க்க கூடாதுன்னு என் பெரிய அண்ணன் ஊரை விட்டே ஓடிட்டான். ராணுவத்துல சேர போன என் 2வது அண்ணன் கடையாசி கூட போடல. தங்கச்சி ரொம்ப சின்னவ. அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. அன்னைக்கு அந்த பணத்தை பார்த்து நான் அப்படியே பாந்தி எடுத்துட்டேன். அப்பா வேண்டாமான்னு தான் சொன்னாரு. ஆனா அவரை அப்படியே எப்படி விட முடியும்? இப்படி அழுகி நாசமா போன பணங்களை எல்லாம் நாங்க அள்ளி போடணும்னா எங்களுக்கு கிளவுஸ், முகமூடி இதெல்லாம் முடிஞ்சேன்னு சொல்லி எங்க அப்பா பக்கத்து ஊர் எட்வர்ட் அவரு எல்லாம் சேர்ந்து ரொம்ப நாள் பேசி சங்கம் வச்சு போராட்டம்லாம் நடத்தி வாங்கினாங்க. ஆனா எங்க புதைக்க எரிக்க வர்றவங்க மாட்டோன்னு நிக்கிறாங்க. அது மரியாதை இல்லையா? நான் பல நாள் ஊத்திக்கிட்டு தான் வரேன். சுமக்க தெரியணும்னு சுமக்க தெரியணும். சுமக்க தெரியணும். சுமக்க தெரியணும். சுமக்க தெரியணும். சுமக்க தெரியணும்னு எங்க அப்பா சொல்லுவாரு. செத்தவங்களோட ஆசை, கனவு, ஏக்கம், பயம், துக்கம் எல்லாத்தையும் வாரி போட்டுட்டு வரோம்லன்னு தத்துவம் பேசுவார். ஆனா எல்லாத்தையும் விட பாவம் இந்த அநாத பொண்ணுங்க தான். அப்பா இருந்தப்போ அந்த வேலையும் செஞ்சிருக்காரு. அப்ப நாங்க வேலூர்ல இருந்தோம். கார்பரேஷன்காரன் சொல்லி விடுவோம், வண்டி அவங்க கொடுத்துருவாங்க. மாட்டு வண்டி தான். சில சமயம் 10-12 பணம் கூட இருக்குமா, அநாத பணமா. அந்த 10-12 பணத்தையும் அந்த மாட்டு வண்டியில போட்டு இழுத்துட்டு வந்து சேரத்துக்குள்ள
எங்க அப்பாவுக்கு மூச்சே அடைச்சு போயிடும். யாரும் அனாதை இல்லைங்க, செத்த நேரம் அப்படி. யாரும் அனாதை இல்ல, 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 செத்த நேரம் அப்படி. கேட்டுட்டு வருவாங்களாம், இப்படிப்பட்ட ஆளு பொணமா வந்துச்சான்னு வந்து கேட்பாங்களாம். எங்க அப்பாவுக்கு சிலது ஞாபகம் இருக்கும், சிலது ஞாபகம் இருக்காது. உங்க அம்மா எதையுமே மறக்க விட மாட்டாமா அப்படின்னு சொல்லுவாரு. எங்க அம்மா சொல்லுமா, இருந்துட்டு போகட்டும், யாரு பெத்ததுங்களோ யாராவது வந்து கேட்டா காமிக்கலாம்ல அப்படின்னு சொல்லுமா. அப்பாவும் சொல்லி சொல்லி பார்த்துட்டு விட்டுட்டாரு. எங்களுக்கு ரொம்ப காலமா இந்த வேலை தாங்க. எங்க தாத்தா அங்க காலத்துல இருந்து வெள்ளைக்காரன் கொடுத்த காகிதம்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. எங்க அம்மா எல்லாத்தையுமே அப்படி சேர்த்து வைக்கும். தாயத்து, பேனா, முந்தானையில முடிச்சு வச்ச போட்டோ, பணம், இப்படி எல்லாம். நாங்க இங்க வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு 10-15 வயசு இருக்கும்போதே இங்க வந்துட்டோம் நாங்க. இது எங்க தாத்தா வீட்டு மயானம். எங்க அம்மாவோட அப்பா இல்ல, அவர் இங்கதான் இருந்தார். இது அவரோடதுதான். அவரோட கல்லறை கூட இங்கதான் இருக்கு. அதுவும் பாரம் சுமப்பவர்களே என்னிடம் வாருங்கள், இதுதான் அவரோட கல்லறை மந்திரம். எனக்கு முகம் எல்லாம் ஞாபகமே இருக்காதுங்க. கை விரலுங்க தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. நீளமா அழகா, கட்டையா குட்டையா, பெருவிரல் பெருசா, கட்ட விரல் கோணிக்கிட்டு, நீளமா அழகா, கட்டையா குட்டையா, பெருவிரல் பெருசா, பட்ட விரல் கோணிக்கிட்டு, நீளமா அழகா, கட்டையா குட்டையா, பெரு விரல் பெருசா, கட்ட விரல் கோணிக்கிட்டு, நீளமா அழகா, கட்டையா குட்டையா, பெருவிரல் பெருசா, கட்டை விரல் கோணிக்கிட்டு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. கனவுல கூட விரலுங்க தான். எனக்கு முகம்லாம் ஞாபகம் இருக்காது, கை விரலுங்க தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. முகம்லாம் ஞாபகம் இருக்காது, கை விரலுங்க தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஏன்னா முகத்தை பார்க்காம எரிக்கணும், பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க அடிக்க முடியாது. எரிஞ்சு குணமா கிடந்தா கூட லேசில் தெரியாது, துள்ளும், வெடிக்கும். ஒரே தடவை ஆசை தீர அடிச்சேன். பெரிய சாதி ஆம்பளை மயானத்துல வேலை பார்க்கறவங்களோட அம்மா செத்தப்ப இங்க புதைக்க கூடாதுன்னு அப்படியே நின்னா. பறையிலைக்கு வேற காடு இருக்குன்னு நியாயம் பேசணும். அன்னைக்கு பாதையில குணத்தை போட்டுக்கிட்டு அவங்க பட்ட பாடு. அந்த பெரிய சாதி ஆம்பளை செத்தப்பவும் இங்கதான் வந்தான். விறகு கட்டையை அடக்கியாச்சு, கொல்லி தீ குப்பு குப்புன்னு எரியுது. ஆனா அந்த படம் அப்படியே விரைச்சுக்கிட்டு எந்திரிக்குது. விறகு கட்டையை அடுக்கியாச்சு, கொல்லி தீ குபு குபுன்னு எரியுது. ஆனா அந்த பணம் விரைச்சுக்கிட்டு நிக்குது. ராத்திரி மணி 2 இருக்கும். எனக்கு பொறுக்கல.
எங்க அப்பாவுக்கும் கோவம் வரும். என்ன மாதிரி வெளியில காமிச்சுக்க மாட்டாரு. ஊரே பொணக்காடா போயிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி புலம்புவாரு. அவருக்கு கண்ணு தெரியாம போனதுல இருந்து அப்படி புலம்புறது ரொம்ப அதிகமாயிடுச்சு. அவருக்கு கண்ணு தெரியாம போன கதை ஒரு பெரிய கதை. பார்க்க கூடாததை பார்த்துட்டேம்மா, அதான் இப்படி ஆயிடுச்சுன்னு அழுவாரு. அம்மா கிட்ட குசு குசுன்னு பேசிட்டு இருப்பாரு. பிறந்த மேனிக்கு படுக்க போட்டு பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணானுங்களே பாவிங்க. அவன் பேரை சொல்லி சொல்லி பாழாக்குனானுங்களே. என்ன வேற சாட்சிக்கு கூப்பிட்டானுங்களே பாவிங்க. அப்ப கூட அவனுக்கு அந்த தடி நாய்களை திட்ட வாய் வரலையே. என்னைக்காவது நினைச்சு பார்த்து வருந்துவீங்கன்னு சொன்னான். அம்மா ஒரு குழந்தை மாதிரி அவரை தாங்குவாங்க. கைக்குள்ள வச்சு பத்திரமா தூங்க வைப்பாங்க. சட்டத்தை மதிக்காதவை. துரோகி, கொலைகாரன், சட்டத்தை மதிக்காதவன், சீராளன். எங்க ஊர் ஜெயாதான் அந்த கன்றாவிய முதல்ல பார்த்துட்டு வந்து சொன்னான். ஒரு நுகத்தடிய எடுத்து சீராளனோட கழுத்துல வச்சு கட்டிட்டாங்களாம். இடது பக்கம் ஒரு போலீஸ்காரன் உட்கார்ந்துட்டானா, வலது பக்கம் ஒரு போலீஸ்காரன் உட்கார்ந்துட்டானா. உட்கார்ந்துட்டு ஆடுறானுங்களாம். சின்ன பிள்ளைங்க ஆடும்ல, அப்படி ஆடுறானுங்களாம். கொஞ்ச நேரத்துல கட்டை உடைஞ்சு சீராளன் அங்கேயே விழுந்துட்டானா. அந்த கட்டையாலேயே போட்டு அவனை 1 மணி நேரம் அடிச்சிருக்கானுங்க. ஜெயா புள்ளத்தாச்சி பொண்ணு அப்படியே மயங்கி விழுந்துட்டான். அப்புறம் செத்த மாட்டை கட்டி தூக்கிட்டு போற மாதிரி அவன் உடம்ப கட்டி பக்கத்து ஊருக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்கேயே போட்டு வரலாம் தான் போயிருக்காங்க. என்ன நினைச்சாங்களோ தெரியல, எங்க ஊருக்கே திரும்ப கொண்டாந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டர் இப்ப வரமாட்டாரா? குழந்தையம்மா சொல்லிதான் எனக்கு சீராளனை பத்தின தகவலுங்க எல்லாம் தெரியும். குழந்தையம்மா அதான் பண்ணையாளுங்க கூலி பிரச்சனையில கூட போராட்டம் நடத்துச்சு. அது அதான் அந்த ரெட்டியார் உங்களுக்கு தெரிஞ்சவரு. அவர் சொன்னாராமே, வீட்டுக்கு வா பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தையம்மா சொல்லிடுச்சு, நீ ஊர் பொதுவுக்கு வா அங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சீராள எங்க ஊர்ல பக்கத்து ஊர்ல இருக்கிற பண்ணையாளர்கள் எல்லாம் சங்கமா ஆக்கிருக்கான். குழந்தையம்மா தான் முன்னாடி நின்று எல்லா வேலையும் செய்யும். அதுக்கு புருஷன்லாம் இல்லை, அவன் ஓடி போய் 5 வருஷம் ஆச்சு. பெரிய பெரிய கூட்டம் நடத்துவாங்க. சீராள தான் எல்லாத்துக்கும் முன்னால நிற்பான், சத்தமா பேசுவான். அவன் பேசுறத கேட்க ஊரே திரண்டு போகும். அது என்னமோ நான் தான் ஒரு தடவை கூட போனதே இல்லை. ஆனாலும் என்ன ஏது தகவல் மாத்திரம் கேட்டுக்குவேன். குழந்தையம்மாவை நான் பார்த்து இப்ப கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. முன்னாடி அது வரலனாலும் அது மகன் மல்லிகா வரும் ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டு. இப்ப என்னமோ கொஞ்ச நாளா அத்தையும் காணும். இடுப்புக்கு கீழே முடியாம போயிடுச்சான். ஒரு நாள் ஆடுங்க மட்டும் வந்திருக்கு. பிள்ளைய காணமேன்னு ஓடி போய் பார்த்தா காட்டு கோயில் வாசல்ல மயங்கி கிடந்தாலும். வயசுக்கு வராத புள்ள. சந்திரா, முனியம்மா, இந்த சங்கத்து பொம்பளைங்க யாரையுமே கொஞ்ச நாளா பார்க்க முடியல. முனியம்மா இல்ல, அது கூன் விழுந்த கிழவினா கூட அப்படி பேசும். நாங்க ஏன் செத்த மாட்டை தூக்குறோம்? எங்க கைப்பட்டா உங்க கிடத்துட்டா நீ என்ன அசங்கிடுமா? எங்க கைப்பட்ட காசை மட்டும் வாங்குவ. ஆனா நான் பஸ்ல ஏறி உட்கார்ந்தா நீ எட்டி போய் உட்காருவியா? நானே என் உங்க சத்த மாட்டை தூக்கணும். என் கைப்பட்டா உன் கிணத்து தண்ணி நான் கசந்துருமா? என் கையில இருந்த காசை வாங்குவேன், நான் பக்கத்துல உட்கார்ந்தா தள்ளி போயிடுவியா அப்படின்னு வாய் ஓயாம சண்டை போடும். சீராளதான் ஏத்தி விடுறான்னு சொல்லிட்டு இந்த கோடி வீட்டு ஐயரு, இந்த ரெட்டியாருங்க, இந்த கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் பேசிக்குவாங்க. எனக்கு இப்படிதாங்க பேச தெரியும். நீங்க குறிப்பா கேள்வி கேளுங்க, நான் குறிப்பா பதில் சொல்றேன்.
மணி 2:30 இருக்குங்க. நல்லா வெயில் அடிச்சு நின்றுது. நான் சும்மா தான் போனேன். எனக்கு மனசு சரியில்லை. தங்கச்சி மயானத்து வேலையை பார்த்துக்கிறேன்டா. எனக்கு எங்க அப்பா ஞாபகம். புறம்பக்கத்தான குளம், குளத்துக்கு அந்த பக்கத்துல அப்படியே ஊரு. சும்மா போனேன்னா அதான் கனவு தாங்க, கெட்ட கனவு. எனக்கு கனவு செலவெல்லாம் வராது. பேய் பிசாசு நம்பிக்கைலாம் கிடையாது. ஆனா அன்னைக்கு நான் பார்த்த விஷயம் இருக்குல்ல, அது ஒரு கெட்ட கனவு தான். சொல்றேன். ஒரு சின்ன குழந்தை மாதிரி சுருண்டு கிடந்த அந்த உடம்ப பார்த்து பதறி போய் தான் நான் பக்கத்துல போனேன். முதல்ல என் கண்ணுல அந்த நீளமான கை விரலுங்க தான் பட்டுச்சு. உடம்பு பூரா ரத்தம், கணு கணுவா வீங்கி. ஐயோ, நம்ம சீரான ஆளை எனக்கு தனிப்பட்ட மாதிரி தெரியாதுங்க. பொதுவுல வச்சு பார்த்துருக்கேன். அந்த முகம் எனக்கு ரொம்ப பழக்கமான ஒரு முகம். மயான வேலை பார்க்க மாட்டேன்னு ஓடி போனானே என் அண்ணன், அவனோட சாடை, கண்ணு முகவாக்கத்தை அப்படியே மூச்சு இருந்துச்சுங்க. என் முன்னாடியால அவன் முகத்தை நான் தொடச்சு விட்டுட்டு இருக்கும் போதுதான் அந்த 2 ஏட்டுங்கள்ல அவங்க வந்தாங்க. இவங்களை எப்படி தெரியும்னு கேக்குறீங்களா? இந்த பக்கத்து ஆளுங்க தானே. வேண்டாம், போனோம்னா இவங்க இல்லாம காரியமே நடக்காது. என்னங்க இப்படி கிடக்குறாரு அப்படின்னு சொல்லி நான் சத்தம் போட்டேன். உன் வேலையை பார்த்துக்கிட்டு போவியான்னு அவங்க சத்தம் போட்டாங்க. கொஞ்சம் பாருங்க, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்கன்னு கெஞ்சினேன். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ போ அப்படின்னு கத்துனாரு அவரு. மறுபடியும் வரணுமா? அப்படி அடிச்சிருந்தாங்க. நான் மனசு வெறுத்து போய் மயானத்துக்கு போயிட்டேன். மாடல்ல பக்கத்து ஒரு மாடல், அது வந்து ஜெயா புருஷன் சொன்ன கதையை சொல்லி, ஜெயாவும் புருஷனும் பேயறிஞ்சா மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொன்னாரு. அப்படி அடிச்சு போட சீரால என்ன செஞ்சுட்டான்? 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 இந்த போலீஸ்காரங்களுக்கு மேல அப்படி என்ன கோவம். மாடனால அதுக்கு மேல பேசவே முடியல. அவர் தொண்டை அடைச்சு போயிட்டாரு. சீரால தான் பக்கம் ஒரு பெரிய கூட்டத்தையே இழுத்திருந்தான். நாவை செங்கொடியாய் உயர்த்தி சாட்சியம் சொன்னோம் கேட்டுப்பார். கால்களை வேர்களால் குலைத்து மண்ணிடம் சொன்னோம் கேட்டுப்பார். நாவை செங்கொடியாய் உயர்த்தி சாட்சியம் சொன்னோம் கேட்டுப்பார். கால்களை வேர்களாய் குலைத்து மண்ணிடம் சொன்னோம் கேட்டுப்பார். கேட்டுப்பார். சீராளன் சிந்தாமம் தெரிஞ்சவன் 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 தெரிஞ்சவன். சீராளன் சிந்தாமம் தெரிஞ்சவன் தெரிஞ்சவன். நாவை செங்கொடியாய் உயர்த்தி சாட்சியம் சொன்னோம். நாவை செங்கொடியாய் உயர்த்தி சாட்சியம் சொன்னோம் கேட்டுப்பார். கால்களை வேர்களாய் குலைத்து மண்ணிடம் சொன்னோம். மண்ணிடம் சொன்னோம் கேட்டுப்பார். மண்ணிடம் சொன்னோம் கேட்டுப்பார். மண்ணிடம் சொன்னோம் கேட்டுப்பார். அவங்க ஊர்வலம் போனாங்கன்னா கண்காட்சியா இருக்கும். ஆட்டம் பாட்டம் தப்பு கோஷம். புஷ்பமேரி அக்கால அது சொல்லும். இந்த பாட்டு பேச்சு கூட்டம் இதெல்லாம் தான் என்ன மனுஷியா ஆக்குச்சுன்னு. சித்தாந்தம் சித்தாந்தம் அது இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். சீரால சித்தாந்தம் தெரிஞ்சவன், அதனாலதான் தைரியமா நிக்கிறான்னு சொல்லும். நீங்க சொல்லுவீங்களே, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளமா மரணம்? அப்ப நியாயத்தின் சம்பளம் மரணமா? நியாயத்தின் சம்பளம் நியாயத்தின் சம்பளம். அப்ப நியாயத்தின் சம்பளம். எங்க அம்மா இருந்துச்சுன்னா இதையெல்லாம் நல்லா விளக்கி சொல்லும். அதுக்கு அப்படி ஒரு ஞானம். எங்க தாத்தா
எங்க அம்மாவை 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சிருக்காரு. சாமியார் நடத்தின பள்ளிக்கூடத்துல வேத வாசகம்லாம் அப்படி சொல்லும். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளமா மரணம், அப்போ நியாயத்தின் சம்பளம் அந்த ஏட்டு சத்தம் போட்டதும் நான் போயிட்டேங்க. போயிட்டு ஆனா நான் திரும்ப வந்தேன். அப்ப மணி 5 இருக்கும். இல்ல 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 ஒருத்தர் தான் இருக்காரு. அதோ அந்த குண்டு ஏட்டுல அவர் மட்டும்தான் இருக்காரு. அவரும் என்னை பார்த்ததும் அப்படியே பரபரப்பானாரு. தம்பிக்கு உசுறு இருக்கான்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேங்கன்னு சொன்னேன். எனக்கு சீராளனோட முகத்தை தொட்டு பார்க்கணும் போல இருந்துச்சு. அவர் என்ன அண்ட விடலைங்க. சட்டம் பேசினாரு பேசினாரு பேசினாரு. போலீஸ் சீராளனா ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தாங்க. என்னத்துக்கு தேடணும்? அவனுக்கு என்ன வீடு இல்லையா, வாசல் இல்லையா? அவன் என்ன அப்படி ஓடி ஒழிகிற ஆளான்னு நான் கேட்டேன். அவன் வீடு எங்க ஊர்ல இல்ல. ஆனா எங்க ஊர்க்காரங்க கூப்பிட்டு விட்டா அவன் வருவான். நான் ஒரு தடவை கூட அப்படி கூப்பிட்டு விட்டது இல்லை. ஆனா எங்க ஊர்ல அவனுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது எதையுமே அந்த ஏட்டு காதுல போட்டுக்கலங்க. அவரு என்னென்னமோ பேசினாரு. அவர் சொன்னதெல்லாம் என் காதுக்கு சேர்த்துக்கவே இல்லை. ஐயோ திரும்ப திரும்ப அதையே கேட்குறீங்க. எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் வார்த்தைக்கு தாங்க ஞாபகம் இருக்கு. அவர் பேச்சே அப்படிதான் இருந்தது. சரிங்க, எனக்குன்னு சொன்னதை நான் சொல்றேன். நான் சீராளனை நல்லவன்னு நினைச்சு பாவம் பார்க்க கூடாது. அவன் பயங்கரமானவன், எதிரி. அப்படி நான் நினைச்சாலோ செஞ்சாலோ பேசினாலோ என்னை பிடிச்சி ஜெயில போட்டுவேன்னு சொல்லி மிரட்டினாரு. மிரட்டல் இல்லையா இது? சரிங்க, நீங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு வாங்க, நான் இங்க இருக்கேன். நான் எப்படிங்க தப்பு செஞ்சவங்க? அந்த இன்ஸ்பெக்டர் என்ன கூட துருவி துருவி கேள்வி கேட்டுட்டு அப்புறம் சொல்றாரு, சீராளன் நாட்டுக்கு எதிராக வேலை செஞ்சுவேன், அவன மாதிரி ஆளுங்க நாங்க சும்மா விட மாட்டோம், பெத்த பிள்ளையா இருந்தா கூட இதுதான் செய்வாங்க. அப்புறம் என்ன வேற சொல்றாரு, நீ அவனுக்கு சார்பாவே பேசிட்டு இருந்தீங்கன்னா நீயும் அவனோட கூட்டாளி தான் சொல்லிட்டு பெரிய போலீஸ்காரங்க நினைச்சுக்குவாங்க. இத வேற என்னத்தையும் படிக்க சொல்லிட்டு இருக்காரு. நாட்டுக்கு எதிரி எனக்கும் எதிரியே. நான் இட்டுக்கு ஏத்திரி எனக்கும் ஏத்திரியே. நாடு தாயுமாகி தந்தையுமாகி இருப்பது. நாடு தையுமாகி தந்தையுமாகி இருப்பது. நாட்டை காப்பாற்ற துணிந்து நில். நாட்டை பார்த்த நின்று போராடு, பயமில்லை, வெற்றி நமதே. போராடு, பயமில்லை, வெற்றி நமதே. என்னங்க, நான் சீராளனோட கூட்டாளியா? இந்த ஊரே சீராளனுக்கு கூட்டாளிதான். சரிங்க, நான் என் விஷயத்த சொல்றேங்க. அந்த ஏட்டு என்ன மிரட்டினாருங்க. சீராளன் அங்க கிடக்கிற விஷயத்த நான் பார்த்ததா எங்கேயாவது போய் பேசினாலோ சொன்னாலோ என்னை பிடிச்சி ஜெயில போடுறேன்னு சொல்லி மிரட்டினாரு. அப்புறம் என்னங்க, அப்புறம் நான் மயானத்துக்கு திரும்பி போயிட்டேன். மனசுக்கு பாரமா இருக்குது. எங்க அந்த பிள்ளைக்கு அன்பு செய்யாத போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அன்பு செய்யறதுன்னா அன்பு செய்யறது. இந்த பாருங்க, படிக்காத பொட்டச்சினா ஆனா நியாயம் அநியாயம் தெரிஞ்சவங்க. யார் யார் எப்படி வாழ்ந்து எப்படி சாவறாங்கன்னு போலீஸ்காரங்க உங்களுக்கு தெரியுதோ என்னமோ, எங்களுக்கு தெரியும். எல்லாம் மயானத்துக்கு வர்ற வரைக்கும் தான். தத்துவம் பேசுறீங்க. இப்படிதானே வாழறோம். நாத்தம், ரத்தம், பணம், அசிங்கம், இப்படி வாழணும்னா வந்தோம். சாவுல குழப்ப தேட வச்சது நீங்க. அதனாலதான் அன்பு செய்யறோம். செத்தவங்களுக்கும் அருள் வேணுங்க. இருக்கிறப்பதான் கிடைக்கிறது இல்லை. இவ்வளவு நேரம் பேசுன்னு சொல்லிட்டு இப்ப எங்க வாய மூட சொல்றீங்க? அருள் வேணும்னு சொன்னா உங்களுக்கு ஏன் இப்படி பொச்சுக்கிட்டு வருது?
எரியாம துள்றப்ப அடிக்கணும். ஆனா அதே போன வெந்து சாம்பலாக காத்துக்கிட்டு இருக்கோம்ல, பிடிக்காம தான் செய்யறோம். செயல்ல அருள் பூத்து நிக்குது. நீங்க வேதம் படிச்சவர் தானே? சீராளனை புதைச்சாங்களா எரிச்சாங்களான்னு எனக்கு தெரியாது. மயானத்துக்கு வரல. ஆமா, நான் தான் செஞ்சேன். 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 ஆமா, நான் தான் செஞ்சேன். சீராளனை நான் தொட்டு பார்க்க கூடாதுன்னு அந்த ஏட்டு சொன்னாலும் அவர் பீடி பத்த வைக்க திரும்பினப்ப நான் அவன் நெஞ்சு தொட்டு பார்த்தேன். ஐயோ, களவாடிட்டானுங்களே பாவி பயலுங்க. என் மனசுக்கு எப்பயோ தெரிஞ்சுதான் இருந்தது. அந்த நேரம் வார்த்தையா வந்து அந்த வார்த்தையை சொல்ல கூட என் நாக்குல சக்தி இல்லைங்க. அந்த வார்த்தைங்க ஒரு பாறாங்கல்ல மாதிரி என் நெஞ்சில உட்காந்துச்சு. அடைச்ச தொண்டையோட மயானத்துக்கு போனேன். எங்க அப்பாவோட வெள்ளை வேட்டி, ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கிட்டு அங்க திரும்பியும் வந்தேன். வந்து யாரு கண்ணிலையும் படாம மறைஞ்சுக்கிட்டேன். அப்படியே 1 மணி நேரம் 2 மணி நேரம் போச்சு. அப்போ ஒரு ஜீப்பு சத்தம் கேட்டுச்சு. அந்த ஏட்டு என்னன்னு பார்க்க போனாரு. ஐயோ, இவர் உடனே வந்துடக்கூடாது, நீ இல்லாத சாமி எல்லாம் வேண்டிக்கிட்டு அவனுங்க பழாக்கி போட்ட அந்த உடம்ப தொடச்சி சுத்தப்படுத்தி முகத்துல தண்ணி தெளிச்சு விட்டேன். ரத்த காயம், பிஞ்ச சதை, லேசா போன வாடை. நான் வெள்ளை வேட்டிய போட்டு முடிக்கவும் பூட்ஸ் காலங்களோட அவனுங்க அங்க வந்து சேரவும் சரியா இருந்துச்சு. எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு இருட்டுல நழுவிட்டேன். நான் அன்பு செஞ்சுட்டு போனதும் அவனுங்க என்ன செஞ்சாங்களோ ஏது செஞ்சாங்களோ எனக்கு சுத்தம் செஞ்சு பூமாலையெல்லாம் போட்டு சடங்கு செஞ்சேன். ஒரு சொம்பு தண்ணியை ஊத்தி அந்த இடத்த சுத்தம் செஞ்சு ஒரு சொம்பு களிமண்ணை தண்ணியை பிடிச்சு ஊத்தி, வச்சு அந்த பூமாலையெல்லாம் போட்டு சடங்கு செஞ்சேன். களிமண்ணெல்லாம் பிடிச்சி வச்சு பூமாலையெல்லாம் போட்டு செஞ்சு களிமண் பிடிச்சி வச்சு பூமாலை போட்டு சடங்கு செஞ்சேன். ஒரு சொம்பு தண்ணியை ஊத்தி அந்த இடத்த சுத்தம் செஞ்சேன். களிமண் பிடிச்சு வச்சு பூமாலை எல்லாம் போட்டு சடங்கு செஞ்சேன். அப்படியே 4 நாள் செஞ்சேன். 4ஆவது நாள் வந்து பிடிச்சிட்டாங்க. அதே ஏட்டு தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாரு. இப்போ என்னை பார்த்தா கொஞ்சம் பயந்து தான் பேசுறாங்க, குரல் கம்மி தான் பேசுறாங்க. ஆனா இப்படியே இருக்க மாட்டாங்க, திடீர்னு மாறுவாங்க. நேற்று சங்கத்து பொம்பளைங்களை எல்லாம் வாய்க்கு வந்தபடி பேசியிருக்காங்க. முனியம்மா கிழவிய கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. எனக்கு ஜெயாவை நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. நானாவது பொதுவில் புழங்குறவர், அவ அப்படி இல்லை. இப்ப இதை பத்தி கேட்க தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதை பத்தி தான் இப்ப கேட்பாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் வரலையா? கூசாம சொல்றீங்க நடந்தது நடந்துச்சுன்னு. உங்களுக்கே தெரியுது சட்டத்தை காமிச்சு பயமுறுத்தி நடந்தது நடக்காத மாதிரி ஆக முடியாதுன்னு. சீராளன் ஜன்னி வந்து செத்துட்டான்னு நான் போய் சொல்லணுமா? எல்லாத்தையும் வரணுமா? அவன் குடும்பத்துக்கு நீங்க எப்படிங்க பொறுப்பெடுத்துக்க முடியும்? அவனை பெத்தாலே பாக்கியம், அவன் உங்களை சும்மா விட மாட்டான். சீராள மனசு லேசில வேகாதுங்க. அவனை இப்படி பண்ணவங்க நீங்க சும்மா விட்டீங்கன்னா அவன் மனசு லேசில வேகாது. வேற என்ன பரிகாரம் செய்வீங்க? நாடு நாடு, சட்டம் சட்டம். அந்த இன்ஸ்பெக்டர் பயமுறுத்தாத மாதிரி பேசி என்ன பயமுறுத்த பாக்குறாரு. நீங்கெல்லாம் சேர்த்து என்ன குழப்ப பாக்குறீங்களா? சாவு சும்மா வரலங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்தீங்க. சாவு சும்மா வரல, அதான் உண்மை. தெரிஞ்ச உண்மையை சொல்லாம இருக்கிறதும் பொய் தான். தெரிஞ்ச உண்மையை சொல்லாம இருக்கிறதும் பொய் தான்.
அவங்க சொல்ல சொல்ல நான் செஞ்சது தப்பா போயிடுச்சு. போலீஸ்காரங்க மட்டும் இல்ல, கலெக்டரு, மந்திரி இல்ல, அவர் சொன்னாரா, என்னயா அந்த வெட்டியா பொம்பளைக்கு என்ன அவ்வளவு திமுறா அப்படின்ட்டு. மாடன் அண்ணா அது சொல்லுச்சு. நான் சீராளுக்கு சடங்கு செஞ்சது இவங்களுக்கு பிடிக்கல. அவனை அனாத போனமா எந்த மரியாதையும் இல்லாம வேகாத மனசோட அனுப்பி வைக்கணும்னு பார்த்துருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் மிரட்டினப்ப கூட எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தோணலை. என் கண்ணுக்கும் மனசுக்கும் அவன் அன்னைக்கு செத்து கிடந்தது கோலம் தான் எனக்கு தெரிஞ்சது. பாக்கியத்தை போய் பார்க்கலாமான்னு யோசிச்சிருந்தப்பதான் ஜெயாவை பத்தின தகவல் வந்துச்சு. அவளுக்கு குறை பிரசவமா போயிடுச்சான். அப்படி அடிச்சிருக்கானுங்க. அவ புருஷனையும் கட்டி போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்காங்க. இப்ப கூட அவ வீட்டை சுத்தி சுத்தி வரானுங்களாம். நீங்க யாராவது வந்தா எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுறானுங்க. நீங்க கொஞ்சம் போய் பாருங்க. இல்ல பாக்கியத்து மேல கை வைக்கல, அவங்க டவுனுக்கு போய் யாரையாவது பார்த்து என்ன மாதிரி செய்யலாமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் வாயை திறந்து நடந்தது இதுதான் சொல்லாட்டியும் அவங்க என்ன சும்மா விட மாட்டாங்க. எப்ப சொல்லி அனுப்புவாங்கன்னு சொல்லிதான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த சொடலை வேலைக்கு யாரும் வேணும்னு மனு போட்டுலாம் வர்றது இல்லைங்க. நானும் ஓடி போயிருந்துருக்கணும் என் அண்ணனுங்கள மாதிரி. ஆனா எங்க அப்பா அம்மா அவங்க வாழ்ந்த இந்த இடம் இதெல்லாம் என்ன கட்டி போட்டுருச்சு. இந்த சொடலை வேலை நம்மள துரத்துனது போதும், நமக்கு அப்புறமும் யாருக்கும் வர
பண்ணலான்னு தான் நான் கல்யாணம் காட்சி அந்த மாதிரிலாம் ஒன்றும் செஞ்சுக்காம இருக்கேன். தங்கச்சிக்கு கல்யாண ஆசைதான். அவரு டிரைவர், அரசாங்க வேலை. அது என்னமோ தெரியல, இன்னும் கல்யாண தேதியை குடிக்காம அப்படியே இருக்குதுங்க. அவளுக்கு தான் ஒரே கோபம் என் மேல. போலீஸ் கிட்ட வம்படியா பேசுற, உன்னால என்ன கட்டிக்க போறவன வேலையை விட்டு எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஆனா அந்த தம்பி நல்ல மாதிரியா இருக்கு. சொல்ல போனா சீராளனை மதிக்கிற ஆளா இருக்கு. அந்த தம்பி தான் இப்ப அங்க கேட்டு இங்க கேட்டு இந்த போலீஸ்காரனுங்க என்ன யோசிச்சுன்னு இருக்காங்கன்னு எனக்கே வந்து சொல்லுது. நீங்க வந்த விஷயமே அந்த தம்பி சொல்லிதான் எனக்கு தெரியும். உங்களுக்கு இதெல்லாம் புதுசு இல்ல, நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. உங்க டிரைவர் தம்பி சொல்லுச்சு. எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் யாராலையும் எதையும் தடுக்கவே முடியல. எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் யாராலையும் எதுவும் தடுக்க முடியல. எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் யாராலையும் எதையும் தடுக்க முடியல. எங்க அம்மால அது ஒரு பாட்டு பாடும், வாக்கு உள்ளவன உலகம் நம்பாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வாக்கு உள்ளவங்க. சாவுல கூட வந்து தீர்த்துக்கிறவங்கள நம்மளுக்கு தெரியுங்க. செத்த பிறகு ஜாதி பெருமை பேசுறவன் எவன் இல்ல. பதக்கம் போட்டவன் இப்படி போயிட்டாளுன்னு சொல்லிட்டு சக்களத்தி செத்ததுக்கு அழுறவளை பார்த்து அழுறதா சிரிக்கிறதான்னு நான் ஒரு காலத்துல முழின்னு முழிச்சு நின்றுட்டு இருந்தேன். செத்தவனை அசிங்கப்படுத்துறத சீராள விஷயத்துல தான் பார்த்தேன். அநாத பொணங்க ஒரு வகைனாலும் இவனை அவங்க எந்த வகையில சேர்த்தாங்க? எங்கேயோ ஒரு ஊர்ல 300-400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு தர்காவுல போய் கல்லறைய தோண்டி அசிங்கப்படுத்தினாங்களாமே. அந்த மாதிரி ஒரு வெறுப்புங்க இது. சீரால இவங்க கண்ணுங்களுக்கு உறுத்தலா இருந்திருக்கான். இவனுங்களுக்கு எதிரா வஞ்சனையாலாம் அவன் இல்ல. அவன் வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. அவன் உண்மையா நின்னான். அந்த உண்மை இவனுங்க கண்ணுங்களை அப்படியே எரிச்சு போடுது. நாடு, பாதுகாப்பு, சட்டம் இப்படிலாம் இவங்க பேசுறது அதனாலதான். இவங்க செய்யற அநியாயத்தை மறைக்க இவங்க தேடிட்ட நியாயங்க இந்த வார்த்தைங்க. இவங்க சொல்ற சட்டம் சீராளன துரோகின்னு சொல்லுச்சுன்னா அந்த சட்டம் என்ன சட்டம் எனக்கெல்லாம் புரியலங்க. இவங்க இந்த நாடு 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 நாடுன்னு சொல்லும் போதெல்லாம் அந்த நாட்டுக்கு இந்த மயானமே பரவாயில்லப்பா சாமின்னு தான் எனக்கு தோணுது. இவங்க கணக்குல வர்ற நியாயம் அநியாயம் பொருந்தவே மாட்டேங்குதுங்க. இல்லம்மா, நான் இதுக்கு முன்னாடிலாம் இதை பத்திலாம் யோசிச்சது கூட கிடையாது. ஒருத்தனை கொன்னு அவனை கொல்லவே இல்லைன்னு சொல்லி பொய் சொல்லி அவன் எங்க மேல தாக்குதல் நடத்தினான், நாங்க பதில் தாக்குதல் நடத்தணும், அதுல அவன் செத்து போயிட்டான், இதுவும் செய்வோம் இதுக்கு மேலையும் செய்வோம் சொல்லி திமிரா பக்குறமா இந்த 10-15 நாள்ல நான் வேற ஆளா மாறிட்டேங்க. இந்த புஷ்பமேரி அக்கால அப்ப சொன்னனே அது சொல்லும் சித்தாந்தம் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அது இதுதானோ என்னமோ எனக்கு தெரியலங்க. அவங்க எப்படியும் என்ன கைது செஞ்சு கூட்டு போய் தனியா வச்சு கேள்வி கேட்பாங்க. சங்கத்து பொம்பளைங்க எல்லாரும் இப்ப உள்ளதான். நான் எதுக்கும் தயாரா தான் இருக்கேன். இவ்வளோ 4 சொடல வேலை பார்த்தவளுக்கு என்ன அதிசயம் இருக்க போகுது? சாவு, அன்பு, அருள், இதை விட வேற என்னங்க அதிசயம் இருக்க போகுது?
எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. எல்லா பிறப்பும்